இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் இனிய நல்ல மாதமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதத்தையும் சூரியனை ராசிநாதனும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த துறையிலாவது புகழ் பெற வேண்டும் என்ற குறிக்கோள்கள் உள்ளவர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது மனதார உதவி செய்யும் குணமுடையவர்கள். இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதனும் மாத கிரகமான சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தாய் கல்வி ஸ்தானத்தில் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 15ஆம் தேதி அன்று 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் செல்கிறார். இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவானும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், 6ஆம் இடமான ரண ரோக சத்துருஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். அதன் பிறகு 28ஆம் தேதி 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் கண்டசனியாக சனி பகவான், 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு ராகு பகவானும், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாயும் நீச்சமான நிலையில் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த மாதத்தில் வருவாய் சீரானதாக இருக்கும், செலவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும். வியாபாரம் செய்கின்றவர்கள் இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையும். சிறிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில் துணையுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்வீர்கள். காதலர்களிடையே மோதல் ஏற்படலாம். இந்த மாதத்தில் வருவாய் இருந்த போதும் 12இல் அமர்ந்திருக்கும் செவ்வாய் செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது. வரவு செலவுகளை திட்டமிடுதல் என்பது அவசியமாகிறது. இந்த மாதத்தில் உங்கள் கையிருப்பு குறையலாம். கடன் வாங்கவோ மற்றவர்களிடம் நிதி உதவியை பெறவோ வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் நிதி ஆதாரங்களை மேம்படுத்த உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை பெற வேண்டி வரலாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதி புதன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உறவு நன்றாக இருக்கும். அவர்களின் திருப்திக்கு ஆளாவீர்கள். கணவன் மனைவியிடையேயான உறவுகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தபோது உறவு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பதில் மூலமாக அவரின் மகிழ்ச்சிக்கு காரணமாவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் அதிருப்தியை தரலாம். உங்கள் 3ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன், அவர் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் அதிபதியும் கூட. அவரால் இடப்பெயர்ச்சியாகும் வரை நற்பலன்களை தருவார். அவர் இடப்பெயர்ச்சியான பின் நற்பலன்கள் குறையும் என்றாலும் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவின் பார்வை பெறுகிறார். உங்கள் பணியிடத்தில் நீங்கள் திறம்பட செயல்படுவீர்கள். அதிக உழைப்பு, அதிக கவனம் மூலமாக சக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினரின் பார்வையில் விழுவீர்கள். அதனால் சம்பள உயர்வு மற்றும் பொறுப்பு உயர்வு போன்றவற்றிற்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்க சிறிது காலதாமதமாகலாம். புதிதாக வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். வக்கீல், சினிமா, மீடியா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் தங்கள் கடின உழைப்பை கொடுத்த பிறகே அதன் பலனை அனுபவிக்க முடியும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதிக வாடிக்கையாளர்களை பெறலாம். புதிய தொழில் விரிவாக்கம் செய்ய முயற்சி வெற்றி பெறும். உங்கள் வாடிக்கையாளர் சேவைகளை தொழில் முன்னேற்றம் காணும். பொதுவாக கூட்டு தொழில் செய்வது உங்களுக்கு உகந்ததல்ல. எந்த காரியத்தை செய்தாலும் முழுமையான தரவுகளை பெற்ற பிறகே முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. உங்கள் 6ஆம் வீட்டின் அதிபதி சனி, அவர் உங்கள்
7ஆம் வீட்டின் அதிபதியும் கூட சனி பகவான் அவர் கண்டசனியாக அமர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்கள் உடல் நலன் சீராகவே இருக்கும், மனநலமும் நன்றாக இருக்கும். ஆனாலும் கால் வலி, செரிமான கோளாறு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. வெளியில் வாங்கிய உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து வீட்டிலேயே உடலுக்கு உபாதை தராத உணவுகளை தயாரித்து சாப்பிடுவதன் மூலம் வயிறு சம்பந்தமான குறைபாடுகளை போக்கலாம். அலர்ஜி போன்றவற்றில் இடர்பாடுகளையும் தவிர்க்க முடியும். கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான மதிப்பெண்களை பெற கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். நல்ல நண்பர்கள் மூலமாக உங்கள் கல்வியில் உயர்வு பெற முடியும். மேல் படிப்பு படிக்கும் மாணவர்கள் சரியான வழிகாட்டுதல்களை பெற்று அதன் மூலமாக தங்கள் கல்வித்திறனை மேம்படுத்தி கொள்ள முடியும். கலைஞர்கள் தங்கள் தீவிர செயல்பாடுகள் மூலமாகவே புதிய வாய்ப்புகளை பெற முடியும். உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படும். உங்கள் எதிர்ப்பாளர்கள் விலகிக் கொள்வார்கள். வருவாய் உயரும். சக கலைஞர்களிடம் கனிவாகவும் அவர்கள் உதவுவதன் மூலமாகவும் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். அரசியல்வாதிகள் தங்கள் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வது நல்லது. உங்கள் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். உங்கள் வெகு ஜன செல்வாக்கை வளர்த்து கொள்வதும் உடனிருந்தே குளிப்பறிப்பவர்களை அடையாளம் கண்டு விலக்கி வைப்பதும் நன்மைகளை தரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமர்ந்திருக்கும். கிரகங்கள் குறைவு, ஆனாலும் கெடுபலன்கள் குறைவாகவே இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் உள்ள மாதமாகவே அமையும். இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். பொதுவாக ஒன்றை கூறுகிறேன், பெரும்பாலும் மற்றவர்கள் இதை கூற மாட்டார்கள். வெவ்வேறு நேரங்களில் இதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ராசி பலன் அல்லது கோச்சார பலன்கள் என்பது அப்படியே முழுமையானவை அல்ல. முதலில் உங்கள் ஜாதக அமைப்புகள், நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் வசதியானவராகவோ நடுத்தர வர்க்கத்தினராகவோ அல்லது ஏழையாகவோ எப்படி வேண்டுமானாலும் எப்படி இருப்பீர்கள் என்பதை ஜாதகம் கணிக்கிறது. அதில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக தசாபுத்தி பலன்கள், அவைதான் தற்போதைய நடப்புகளை சொல்கிறது. இப்போது எப்படி வாழ்க்கை முறைய அமையும் என்பதை. மூன்றாவதாகத்தான் இந்த ராசி பலன் அல்லது கோச்சார பலன் வருகிறது. ஜாதக பலனும் கோச்சார பலனும் அனுமதித்தால் மட்டுமே ராசி பலன் முழுமையான பலன்களை தரும். இல்லாவிட்டால் ஜாதகம் தசாபுத்தி பலன்கள் ஒட்டியே ராசி பலன் அமையும். இதனால் உங்கள் முழுமையான பலன்களை அறிய இந்த மூன்றையும் சேர்த்து பாருங்கள். ராசி பலனில் மோசமாக போட்டிருக்கிறது என்பதால் மோசமாகியும் விடாது. உச்சநிலை என்று போடப்பட்டிருந்தால் அப்படியேயும் நடந்து விடாது. ராசி பலனை மட்டுமே முழுமையாக நம்பி பெரிய முடிவுகளை எடுக்காமல் எல்லாவற்றையும் இணைத்து பார்த்துவிட்டே முடிவிடுங்கள். ஒருவிதமான தெளிவிற்கு வந்திருப்பீர்கள் என்றே நினைக்கிறேன். இந்த மாதம் நீங்கள் வைஷ்ணவி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.